லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் புனித வளனார். பாலன் இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே, எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. பாலன் இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே, எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. பாலன் இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே, எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. அன்னை மரியாவின் அன்பு கணவரும் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான புனித யோசேப்பு புனித வளனார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். இறை பக்தியும் மனித நேயமும் கொண்ட இவர் நாசரேத்தூரில் தச்சராக பணிகளைச் செய்து அனைவருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். தனக்கு மணம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியா ஆண்டவரின் அருளினால் கருவுற்று இருப்பதினை அறிந்து கொண்ட இவர் மரி அன்னையினை கனிவோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தார். ஏரோது அரசரிடமிருந்து குழந்தை இயேசுவினையும் மரியன்னையினையும் பல்வேறு துன்பங்களுக்கிடையே பாதுகாத்து வழிநடத்தினார். சிறுவன் இயேசு தன் 12ஆம் வயதில் எருசலேம் நகர தேவாலயத்தில் காணாமல் போனபோது மரியன்னைக்கு ஆறுதல் கூறி இயேசுவினை கண்டுபிடித்து மனம் மகிழ்ந்தார். இயேசுவிற்கு சிறுவயதிலேயே தச்சு தொழிலினை கற்றுக் கொடுத்து அவரை பாதுகாத்து அன்போடு வளர்த்த யோசேப்பு உடல் நலிவுற்று இயேசுவின் மடியில் உயிர் துறந்தார். இவ்வுலக மக்கள் கீழ்ப்படிதல், அமைதி காப்பது மற்றும் அடக்கமாக பேசுவது போன்ற நற்பண்புகளை புனித வளனாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் திருத்தந்தை புனித 23ஆம் அருளப்பர். மக்களின் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரும் நீதிமான் புனித வளனாரை திரு அவை தொழிலாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. இன்று புனித வளனாரின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் வேலையின்றி தவிக்கின்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு அன்றாடம் பணிகள் கிடைக்கவும் ஜெபிப்போம். உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே,
இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. உழைப்பின் மேன்மையை இந்த உலகம் உணர்ந்திட தச்சு தொழிலை தேர்ந்து கொண்டாய் தரணி நீதிலே. உண்மை அன்பு நீதியும் மண்ணில் ஓங்கிட இறை திருவுளம் நீ ஏற்றுக்கொண்டாய் வாழும் போதிலே. உழைப்பின் மேன்மையை நேர்காணல். வணக்கம் இனிய இதயங்களே, மீண்டுமாய் இளையோரும் திரு அவையும் என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் ஃபாதர். கடன் பகுதிகளிலே நாம் இளையோர் பற்றியும் நம்முடைய பேராயருடைய பங்களிப்பு, பெற்றோர்களின் பங்களிப்பு பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். இந்த பகுதியிலே உங்களோடு நான் தெரிந்து கொள்வதும் மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புவதும் என்னவென்றால், இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற இந்த இளைஞர்கள் தங்களுடைய வீடுகளில் எப்படி இருக்கிறார்கள் ஃபாதர்? ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துல குடும்ப ஜெபம்ன்றது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அப்படி ஜெபிச்சா அம்மா ஜெபிப்பாங்க, புள்ள படிச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் வேலை ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த இளைஞர்கள் வந்து ஆலயத்தில் ஜெபிக்கிறது அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கா? அவங்களும் ஜெபிக்க தூண்டுதா, இல்லை அவங்களும் இவங்க ஜெபிக்கும் போது சேர்ந்து ஜெபிக்கிறாங்களா? ஏதாவது ஒரு அமைப்பு அது மாதிரி இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நம்ம அது தனியா அமைப்புன்னு உருவாக்க முடியாது. ஆனா நான் போற 100 days போறேன், முடிஞ்சோடனே நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் கையை பிடிச்ச ஒரு அம்மா வந்து முத்தமே கொடுத்துட்டாங்க. ஃபாதர், என் பையனுக்கு அருளின் நம்பரையே சொல்ல தெரியாது ஃபாதர், இன்னைக்கு அவன் ஜெபமால சொல்றான் ஃபாதர், அழுகுறான், which they cannot do this 100 days challenges makes do. அப்புறம் இன்னொரு முறை ஒரு அம்மா வந்து என்னை பார்த்து சொல்றாங்க, ஃபாதர் இது வந்து திஸ் இஸ் நாட் ஓன்லி 100 days, இட் இஸ் அ ஜென்ரேஷன் டு த ஜென்ரேஷன். புரிஞ்சுக்கோங்க, ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்ல ஜென்ரேஷன், யூ ஆர் கிவிங் நாலேஜ் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். அப்போ இன்னொரு அம்மா சொல்றாங்க, ஃபாதர் இதை பெருமையாவே சொல்லுவாங்க, டே நான் சின்ன வயசு போது 100 நாள் தொடர்ந்து 1 நாள் செய்ய முடியுமா சின்ன பசங்க. அப்போ திஸ் ஹவ் வி கிரியேட் அ சேலஞ்ச் அண்ட் ஒரு ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷன் வந்து எப்படி ரீச்சிங் டு காட், இந்த ரீச்சிங்ல இருந்து நம்மளுக்கு என்ன நல்லா கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கி, இது ஒரு நல்ல பழக்கம். அப்போ ஒரு அதை சொன்னாங்க அந்த புத்தகத்துல அட்டமிக் ஹாபிட்ஸ், சின்னஞ்சிறு பழக்கங்கள், அந்த புத்தகம் அழகா சொல்லும், ஒரு நல்ல பழக்கத்தை நீ ஒரு ஆண்டு முழுவதும் நீ உருவாக்கிட்டினா முடியும் பொழுது 27% நீ நம்புறியோ இல்லையோ, நீ நினைக்கிற இல்லையோ, நீ வளர்ந்துருப்ப. இப்போ ஒரு கம்பெனிக்காரன் வந்து ஒரு பையன் தினமும் கரெக்டா அந்த 8 மணிக்கு வந்து ப்ரேயர் பண்றான்றதே அவன் கம்பெனியில வேலை செய்யறதுக்குரிய முதல் தகுதி. இப்போ இதுதானே எதிர்பார்க்குறாங்க, நீ நல்லா வேலை செய்வே இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மேஷன் வி ஆர் கிவிங். இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள் அவனை அடுத்தடுத்த தளத்தில் போய் சேர்க்கும். வெரி குட் ஃபாதர். அந்த ஜெபம் செய்யறது, திருப்பலியில பங்கேற்பது பற்றியெல்லாம் நல்லா விளக்கமா சொன்னீங்க. ஓகே ஃபாதர், இப்போ இளைஞர் மத்தியில் நீங்கள் ரொம்ப பிரபலமா இருக்கிறீங்க. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 2 years நீங்க வந்து நிறைய குழந்தைகளை அடிக்கடி சந்திக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, அவங்களோட பேசுறீங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதை நான் ஒரு சில வீடியோஸில் பார்த்துருக்கேன். எதை பேஸ் பண்ணி, எதற்காக இந்த மாதிரி அந்த குழந்தைங்களை சந்திக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு இளையோர் பணியை ஒரு கடினமான பணி, முழு நேர பணியாளராக இருப்பது வந்து சாத்தியமாக முடியாது இந்த சூழ்நிலையில். அதையும் தாண்டி இந்த குழந்தைகளாம் சந்திக்கிறீர்கள். எதை நோக்கமாக, எதை அடிப்படையாக வைத்து இந்த குழந்தைகளை சந்திக்கிறீர்கள்? எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள்? சிஸ்டர், இந்த இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது எல்லா டைசஸ்லையுமே ஒரு யூத் டைரக்டர் இருப்பாரு. அந்த யூத் டைரக்டருக்கு இன்னொரு பணி இருக்குது. அந்த பணி தான் இந்த YCSOSM அப்படின்னா யங் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட், யங் கேத்தலிக் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட் என்னன்னா, யங் கேத்தலிக் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா, இது இளம் மாணாக்கர் இயக்கம். இந்த இளம் மாணாக்கர் இயக்கம் என்ற அந்த ஒரு இயக்கம் இது உருவாகி இருக்கிறது. இப்போ இந்த இயக்கம் எப்படி உருவாகுது, இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இது நம்ம வந்து இன்னும் ஹிஸ்ட்ரிக்கு பேக்ரவுண்ட்ல போகணும். அந்த பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கார்டினல் கார்டினல் வந்து இதை துவங்குறார். ஏன்னா அவர் வந்து பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர்.
அந்த பெல்ஜியம் நாட்டை சார்ந்த இந்த கார்டினல் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த கார்டினலுடைய தந்தை அந்த கோல் மைன் இருக்கிற அந்த இடத்துல சிறு பிள்ளைகளை அவங்க வேலை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அங்கே இன்ஜஸ்டிஸ் நடக்குது, அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. அப்போ யாராவது ஒருத்தர் போய் நம்ம கேட்க முடியாது. அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு இயக்கமாக மாற. அப்போ யங் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி யங் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட்டாக வந்துச்சு. அப்போ எங்களுடைய உரிமைகள், நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த கார்டினல், இந்த பெல்ஜியம் சேர்ந்த கார்டினல் காட்ஜியோன்றவர் ஒரு சின்ன பையனா இருந்திருக்கிறார். அவங்க அப்பா தான் இதுக்கு ஒரு தூண்டுகோலை. அப்ப இவர் ஒரு கார்டினல் ஆன பிறகு இதை பயன்படுத்துகிறார். அப்ப இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு முக்கியம் தான். இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா, இப்ப நான் எல்லா பள்ளிகளுக்கும் சொல்றேன், இதுலதான் மத்த மதத்தவரும் சேர்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இளம் மாணாக்கர் இயக்கம். அப்ப இளம் மாணாக்கர் இயக்கம், இளம் கத்தோலிக்க இயக்கம். இப்ப இளம் கத்தோலிக்க மாணாக்கர் அவர்கள் எங்க இருப்பாங்கன்னா, ஆலயங்கள்ல அந்த பிள்ளைகளை நம்ம இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கமாகவும், இளம் மாணாக்கர் இயக்கம் யங் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை பள்ளிகள்லாம் நம்ம வைக்கிறோம். அப்ப நான் பள்ளிகளுக்கு சென்று இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட், இப்போ இதனுடைய முக்கியமான இது என்ன அப்படின்னு சொன்னா, சேஞ்ச் ஒன் ஃபார் சேஞ்ச் தி அதர் அண்ட் சேஞ்ச் த சொசைட்டி. அப்போ தன்னை மாற்றி பிறரை மாற்றும் பொழுது சமுதாயம் மாற்றப்படுகிறது. இப்போ இந்த உலகத்துல நம்ம நிறைய தவறு செய்வது என்னன்னா, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படி சரியில்லை, நான் சரியா இருக்கிறேன்னா. அப்ப என்னை மாற்றும் பொழுது நான் என்னுடைய மாற்றம் மற்றவர்களை மாற்றத்திற்கு உருவாகிறது. இதைதான் சின்ன பசங்களுக்கு சொல்றேன். இப்ப சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஃபாதர், இப்போ அந்த குழந்தைங்களை சந்திக்கிறதுனால நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வருதுனால நீங்கள் இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக அந்த குழந்தைகள் மாதிரியே மாறி பல விதங்களில் நீங்கள் பணி செய்துட்டு வந்துடுறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் நிறைய ஸ்கூல்ல இதை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த யார் இதை ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் போகிறீங்க, மூமெண்ட் தொடங்குறீங்க, இருக்கிறாங்க, பிள்ளைகள் குரூப்பாக செஞ்சுறாங்க. ஆனால் அவர்களை ஒருங்கிணைச்சு செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் தான், அந்த ஸ்கூலில் ஒரு லீடரோ, ஒரு ஆசிரியரோ, இல்லை தலைமை ஆசிரியரோ யாராவது அனிமேட் பண்ணாங்கன்னா இன்னும் வைப்ரண்டாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி யாராவது இருக்கிறாங்களா எல்லா ஸ்கூலும்? கரெக்ட் சிஸ்டர். இப்போ நான் போனேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருவேன், விஷயங்களா சொல்லிட்டு எல்லாமே வாலண்டியர் சர்வீஸ் தான். வி வில் நாட் ஃபோர்ஸ், நீ தான் வரணும், நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா மதத்தையும் வராங்க, முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, ஹிந்து இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு என்னன்னா, சரி நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யற ஸ்கூலுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்கள நான் ஒரு குரூப்பாக ஆக்குறேன். அப்போ குரூப்பாக இருக்கும்போது அதனுடைய விளைவுகள் ரொம்ப மகத்தானதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நான் டீச்சர்ஸையும் கேட்பேன். நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி ஒரு டீச்சர் இருக்கேன். நோ சிஸ்டர், ஐ வில் டாக் டு தேம், வாலண்டியர் சர்வீஸ். நான் சொன்ன விஷயம், அப்போ நான் சொன்ன இதெல்லாம் சொல்லும்போது, உண்மையிலேயே இந்த பள்ளிக்கு நான் ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு டீச்சர் வாங்க, அப்போ கை தூக்குவாங்க. ஏன்னா இது வாலண்டியர் சர்வீஸ். ரொம்ப அழகா அந்த குழந்தைகளை சந்திச்சு அவர்களை எப்படி ஒரு நேர்மறையான பிள்ளைகளாய், ஒரு நல்ல பழக்க வழக்கங்களோடு, தனக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நல்லதை உருவாக்கக்கூடிய ஒரு மாணவர் குழந்தைகளாக நீங்கள் அவர்களை உருவாக்கினீர்கள் என்பதை பற்றி மிக அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி ஃபாதர். தொடர்ந்து அடுத்த நிகழ்வில் நாம் சந்திப்போம். இப்பொழுது நம் அருட்தந்தையோடு மிக அழகான கருத்துக்களை பற்றி பேசியிருக்கிறோம். இன்னும் நம்முடைய குழந்தைகளை எப்படி ஒரு நல்ல பழக்கத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்கள் இறுதி வரை, அந்த சாவு வரும் வரை நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளைகளாய் எப்படி உருவாக்கலாம் என்ற ஒரு நல்ல மதிப்பீடுகளை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பணியை மிக மகத்தான விதத்திலே செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இந்த கருத்துக்களை நமக்கு வழங்கிய அருட்தந்தையருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகள். உலகில் நிலவும் பசி மற்றும் பட்டினி கொடுமைக்கு எதிராக போரிடவும், உணவை வீணாக்காத ஒரு பண்பாட்டை உருவாக்கவும் இறைவேண்டல் செய்யுமாறு உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஏப்ரல் 30 வியாழன் அன்று வெளியிட்டுள்ள மே மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, பசியால் வாடும் ஏழை மக்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். திருத்தந்தையின் உலகளாவிய இறைவேண்டல் வலையமைப்பு திருத்தந்தையுடன் இறைவேண்டல் செய்யுங்கள் இயக்கத்தின் மூலம் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ள திருத்தந்தை, எந்த ஒரு மனிதரும் பொதுவான உணவு பந்தியிலிருந்து ஒதுக்கப்படக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். உணவு என்பது ஒரு நுகர்வு பொருள் மட்டுமல்ல, அது இறைவனின் பராமரிப்பின் அடையாளம் என்பதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, உணவை வீணாக்குவதை தவிர்க்கவும் எளிமையான வாழ்க்கை முறை மேற்கொள்ளவும் அழைப்பு விடுத்துள்ளார். உலகின் வாழ்விற்காக பிற்கப்பட்ட அப்பமான இயேசுவை போல
நீதிக்காக பசியும் சகோதரத்துவத்திற்காக தாகமும் கொண்ட இயக்கத்தை பெற வேண்டும் என்று இறைவேண்டல் செய்யுமாறு அனைத்து விசுவாசிகளையும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டுள்ளார். இறுதியாக நுகர்வு போக்கை கைவிட்டு ஒருமைப்பாட்டின் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, திரு அவையும் சமூக அமைப்புகளும் உணவு வங்கிகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் பொறுப்பான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திரு அவையின் உலகளாவிய பணி மற்றும் உரையாடலின் அவசியத்தை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, நற்செய்தி பணி என்பது எதையும் தியானிப்பது அல்ல, மாறாக அன்பின் வழியே உண்மைக்கு சான்று பகர்வதே ஆகும் என்று கூறினார். ஏப்ரல் 29 வியாழக்கிழமை அன்று ஜெர்மனியின் கோலோன் உரைமறை மாவட்டத்தின் உலகளாவிய திரு அவை மற்றும் உரையாடலுக்கான மறைமாவட்ட அலுவலகத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவை ஒட்டி அந்த அமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, உரையாடல் என்பது மக்களிடையே ஒன்றிப்பை வலுப்படுத்தி அமைதியையும் புரிந்துணர்வையும் ஊக்குவிக்கிறது என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும் கோலோன் மறைமாவட்டத்தின் தீர்க்க தரிசன வெளிப்படை தன்மையை பாராட்டிய திருத்தந்தை, டோக்கியோவுடனான அதன் நீண்டகால உறவையும் இசரியோர் மற்றும் அட்வினியாட் போன்ற உலகளாவிய உதவி திட்டங்களையும் போர் மற்றும் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் அமைப்பை உருவாக்க அம்மறைமாவட்டம் உதவியதையும் சுட்டிக்காட்டினார். பெரும் நாட்டில் தம் பணியாற்றிய முன்னாள் மறைமாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட உயிர்காக்கும் ஆக்சிஜன் இயந்திரங்கள் உள்ளிட்ட உதவிகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, குறிப்பாக மத்திய கிழக்கில் வாழும் கிறிஸ்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்கள் உலகளாவிய திரு அவையின் நெருக்கத்தை உணரும் வகையில் தொடர்ந்து பேரன்பு பணிகளை முன்னெடுக்குமாறு அவர்களை ஊக்கப்படுத்தினார். மேம்பட்ட சிகிச்சைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சை ஆகியவற்றின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக குழந்தை இயேசு மருத்துவமனை மற்றும் சம்பாலிமாட் அறக்கட்டளை இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. புத்தாக மருத்துவ சிகிச்சைகளுக்கான உலகளாவிய கட்டமைப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ரோமில் ஏப்ரல் 28 செவ்வாயன்று மரியா லியோனார் பெலேசா மற்றும் திசியானோ ஒனெல்டி ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். புற்றுநோய் மற்றும் தற்காப்பு மண்டல நோய்களுக்கான கார்டிசெல் போன்ற நவீன சிகிச்சைகளை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இத்தகைய விலையுந்த சிகிச்சைகள் வசதி குறைந்த நிலையில் உள்ள நோயாளிகளுக்கும் எளிதாக கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த திருப்பீடச் செயலர் கர்தினால் பியாத்ரோ பரோலின் அவர்கள், இது அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்லாமல் நீதி, ஒற்றுமை மற்றும் மனித வாழ்வின் மீதான மரியாதை ஆகியவற்றில் வேரூன்றியது என்று குறிப்பிட்டுள்ளார். மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை விரைவுபடுத்தவும் அவற்றை உலகெங்கும் கொண்டு செல்லவும் ஆராய்ச்சியாளர்கள் தங்களின் தொழில்நுட்ப அறிவை பகிர்ந்து கொள்வர் என்றும், இதன் மூலம் இரத்த புற்றுநோய் மற்றும் திடக்கட்டிகள் போன்ற தீர்க்க முடியாத நோய்களுக்கு புதிய சிகிச்சை முறைகளை கண்டறிய முடியும் என பேராசிரியர் பிராங்கோ லோகாடெல்லி அவர்கள் தெரிவித்தார். மேலும் இந்த ஒப்பந்தமானது சப்மாலிமாட் அறக்கட்டளையின் பெரியோர்களுக்கான புற்றுநோயியல் நிபுணத்துவத்தையும் குழந்தை இயேசு மருத்துவமனையில் குழந்தைகள் மருத்துவ சிறப்பு திறனையும் ஒருங்கிணைக்கிறது. இது ஆராய்ச்சியில் தொடங்கி நோயாளி பராமரிப்பு வரையிலான மொழிபெயர்ப்பு மருத்துவத்தில் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது. நிதி கொள்கை சார்ந்த போர் சிந்தனைகளை விட நற்செய்தியை மையமாக கொண்ட சமாதானத்தை உருவாக்குமாறு சிக்காகோ பேராயரான கர்தினால் பிளாசே கியூபிச் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கத்தோலிக்க இறையியல் கூட்டமைப்பு வழங்கிய அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் விருதினை அண்மையில் பெற்றுக்கொண்ட கர்தினால் பிளாசே கியூபிச் அவர்கள் அந்நிகழ்வில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார். போர் மற்றும் அமைதி குறித்த கிறிஸ்துவ பார்வைகளை முன்வைத்த கர்தினால் கியூபிச் அவர்கள் குருத்தோலை ஞாயிறன்று திருத்தந்தை 14ஆம் லியோ ஆற்றிய உரையை மேற்கோள் காட்டி போர் தொடுப்பவர்களின் செபங்களை இயேசு ஏற்பதில்லை என்ற திருத்தந்தையின் கருத்தை எடுத்துக்காட்டினார். அதே சமயம் திருத்தந்தையின் இந்த ஆழமான கருத்திற்கு பதிலளித்த பலர் வன்முறையை தவிர்க்க முயலாமல் நியாயமான போர் கோட்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் இத்தகைய கருத்துகள் அறநெறி உண்மையை கண்டறிவதற்கு பதிலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மோதல்களை நியாயப்படுத்தும் முயற்சியாக மாறிவிடும் என்றும் எச்சரித்தார். திருத்தந்தை பிரான்சிஸின் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்ற திருத்தூது மடலை மையமாக வைத்து அமைதியை நிலைநாட்ட தேவையான 4 அடிப்படை பண்புகளான அமைதி, படைப்பாற்றல், உணர்திறன், திறமைகள் ஆகியவற்றை கர்தினால் கியூபிச் அவர்கள் எடுத்துரைத்தார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.